ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நானுமே ரொம்ப வெயிட் போட்டுட்டே போகிறேன். வீட்டில் நம்ம அப்படியே இதே ரொட்டீனாக வேலை செஞ்சுட்டு இருக்கறனால வீட்டில் என்ன செஞ்சு வைக்கிறோமோ அதே தான் நம்ம சாப்பிட்றோம். பசிக்கும் போது என்னெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இன்னையிலிருந்து அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் வயிற்றை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக என்ன செய்யலான்னு தான். நான் ரொம்ப கிராஷ் டயட் அந்த மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லைங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், அதே போல் தானிய வகைகள் வரகரிசி, தினை அரிசி, உடச்ச கோதுமை இதில் தான் அரிசி மாதிரி செஞ்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ரெகுலராக செய்கிற குழம்பு பொரியலோட. ஸோ நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரா வேலையாகவும் இருக்காது. அதனால் நம்ம சுலபமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இனிஷியலாக வயிற்றை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். 15 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் ரெசிபி நான் ஃபாலோ பண்ண போகிறேன், உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சது, நம்ம ரொம்ப சுலபமாகவும் செய்யணும், அதே போல் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் தனியாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் ஐயோ திரும்பி நம்ம இதை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ உங்கள் கூட சேர்ந்து நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ண போகிறீங்க. போல் நீங்கள் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இது போல் நம்ம எந்த அளவுக்கு இந்த 90 டேஸில் வெயிட் ரெடியூஸ் ஆகிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட சைஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.